ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 27 என்ன நாள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பென் டென்சன் மற்றும் குவென் டென்சனுடைய பர்த்டே. பென்னுக்கும் குவெனுக்கும் பர்த்டே மட்டும் இல்லைங்க, டிசம்பர் 27 அன்றைக்கி தான் பென் 10 சீரீஸே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ அதாவது நம்ம 2005 அண்ட் பென்னோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா 1994 அண்ட் சில இடங்களில் 1995 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் பொறுத்த வரைக்கும் பென்னுக்கும் குவெனுக்கும் 30 வயசு தொட்டு இருக்கும். பென்னோட பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பென்னை பற்றி மட்டும் தான் அதிகம் பேசுவாங்க. பட் அதே சேம் டைம் குவெனுக்கும் எங்கள் பர்த்டேன்றதுனால குவெனை பற்றி அவ்வளோ யாரும் பேச மாட்டாங்க. பட் ஒரு சில ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவெனோட பர்த்டே அன்றைக்கி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசுனது கிடையாது. குவெனோட பர்த்டே அன்றைக்கி குவெனோட ஹவு பவர்ஃபுல் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு பவர்ஃபுல் குவென் டென்சன் அப்படின்னு வீடியோ தான் பார்க்க போகிறோம். குவென் டென்சன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நம்ம சேனலில் குவெனை பற்றி பேசி கிட்டத்தட்ட பல மாதங்களாவதுனே சொல்லி ஆகணும். ரொம்ப நாட்கள் முடி பேசுனது, அதோட நம்ம இப்போ தான் பேச போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவெனோட பேசிக் பவர்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க, மேனா பவர் வேறு, மேஜிக் பவர் வேறு. ஸோ மேனா பவரும் மேஜிக்கல் பவரும் வேறு வேறு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனா மேனிபுலேஷன். நம்ம குவென்கிட்ட மேனாவை மேனிபுலேட் பண்ண முடியும், அது உங்களுக்கே தெரியும். மேனா மேனிபுலேஷன், மேனா ப்ரொஜெக்ஷன், மேனா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி மேனாவையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு விஷயத்தை மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுறதா இருக்கட்டும், படிக்கட்டு மேலே போகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஈவன் ஷீல்டு மாதிரி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்ட் டெலிகானிசிஸ், மேனா பவர் யூஸ் பண்ணி உங்களால் டெலிகானிஸ் பண்ண முடியும். மேனா டெயில் ஃபார்மேஷன், என்ஹான்ஸ்டு பஞ்சஸ். அதாவது பேசிக்காக நார்மலாக குவென் ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ணாலும் மேனா பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம குவெனால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். லெவிடேஷன், ஸோ மிதக்க முடியும், காற்றுல பறக்கிற மாதிரி மிதக்க முடியும். மேனா அப்சார்ப்ஷன், மேனாவை வந்து அப்சார்ப் பண்ண முடியும். மேனா ஃபீல்டு கம்யூனிகேஷன் அண்ட் மெமரி எரேசிங். ஸோ ஒருத்தோட மைண்ட் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ண முடியும் நம்ம குவெனால். அதே மாதிரி அவங்க மைண்ட் இருக்கிறத ஸ்கேனிங் பண்ணவும் முடியும். ஸோ மெமரி ஸ்கேனிங் இருக்குது. அப்புறம் ஹீலிங், அடிப்பட்டவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஹீலிங் பண்ண முடியும். அப்புறம் போர்ட்டல் கிரியேஷன், உங்களுக்கு தெரியும், வேற ஒரு டைமென்ஷன் போகிறது நம்ம குவெனால போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் ஹை லெவல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியும். மேனா பவர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணவும் முடியும். அதே மாதிரி மேனா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் இருக்காங்களா அப்படின்றத சென்ஸ் பண்ணவும் முடியும். அப்புறம் டைமென்ஷனல் ஓஷன், வேறு டைமென்ஷன் வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா அந்த டைமென்ஷன்களை பார்க்க முடியும். நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்டாரிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை அட்டாக் பண்ணிட்டு வேறு டைமென்ஷனில் பூந்து போவாங்க. ஸோ குவென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ குவென் வந்து பார்த்தீங்கன்னா குவெனோட மேனா பவர்ன்றது பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷன், நம்ம குவெனால் டெலிபோர்ட் ஆக முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். குவென் மட்டும் இல்லாமல் குவென் பவர் யூஸ் பண்ணி மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக முடியும். அப்புறம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், ஆவி ஃபார்ம் மாதிரி போக முடியும். எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், குவென் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஃபார்மில் வந்து பேட ஆம்ட்ரிக்ஸில் போவாங்க. ஸோ அப்புறம் ஸ்பெல் கேஸ்டிங், மேஜிக்கல் ஸ்பெல்லுங்க. இந்த மேஜிக்கல் ஸ்பெல்லில் நிறைய ஸ்பெல் இருக்குது. அந்த மந்திரங்களை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவெனுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் அதிகன்றதை தாண்டி அவங்களுக்கு மேஜிக் நாலேஜ்ன்ற ஒரு அதிகமாக இருக்குது. புக்ஸ் நிறையா படிச்சிருப்பாங்க, மேஜிக் புக்ஸ். அதில் இருக்க ஸ்பெல்ஸ் எல்லாம் அதிகமாக தெரியுன்றதுனால நிறைய விதமான மேஜிக் ஸ்பெல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் அதை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்க வரக்கூடிய மேஜிக்காக இருக்கட்டும். ஸோ பெரிய பேட்டில் நடக்குது அப்படின்னா பட் அந்த பேட்டை டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து நல்லா தூங்க வச்சுருவாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம குவெனால் பண்ண முடியும். நம்ம குவெனால் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி பறக்க கூட முடியும், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் காற்றை உருவாக்க முடியும், நம்ம பார்த்துருப்போம், காற்றை உருவாக்க முடியும். அண்ட் குரோமோஸ்டோடைய பவரே வந்து பார்த்தீங்கன்னா செயல் இருக்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ மேஜிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர். ஸோ பேசிக்காக நாங்கள் சூப்பர் ஹீரோ, மேக்ஸிமம் சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸ் வீக்னஸாக இருக்கும். பிகாஸ் மேஜிக் அவ்வளோ டேஞ்சரான பவர்ஸ். ஸோ மேஜிக்லேயே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சுப்பீரியராக இருக்காங்க. பிகாஸ் பயங்கர நாலேஜ். வெறும் 16 வயசுக்குள்ளேங்க, 16 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கில் இந்தளவுக்கு நாலேஜாக இருந்திருப்பாங்க. இப்போ நான் சொன்ன பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் மட்டும்தான் இல்லையா. பட் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபார்முக்குள்ளே போகவே இல்லை. ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். எவ்வளோன்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச மேபி ஒய்பிக்கு விட இவங்க சைஸ் ஆல்ட்ரேஷன் அதிகமாக இருக்கலாம். சைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். இதை தாண்டி எக்கச்சக்கமான பவர்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ரியாலிட்டி வார்ப்பிங் இருக்குங்க. இவங்களால் ரியாலிட்டியை வார்ப் பண்ண முடியும். அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் இவங்ககிட்ட ரியாலிட்டி வார்ப்பிங் பவர் இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு லோ லெவலில் தாங்க இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இம்மோர்டலாட்டி, இவங்க ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஒரு இம்மோர்டல் பீங்காக மாறிடுவாங்க. அண்ட் குவெனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து குவாக்கை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அண்ட் பேசிக்காக குவென் டென்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டர். ஸோ ஹேண்ட் டு ஹேண்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர்னு சொல்லி ஆடும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ பேசிக் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குவென் ரொம்பவே ஓவர் பவர்ஃபுல்லான கேரக்டராக தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. பட் இதுவே ஆண்ட்ராய்டு பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே அல்டிமேட் பவர்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆகணும். எந்த அளவுக்கு குவென் பவர்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபிரிட்ஸ்லாம் இருக்காங்க. ஹைபிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட படைபலம்ன்றது ரொம்ப பெருசாக தாண்டி அவங்க ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஸ்மதே சொல்லியிருப்பாரு, பூமியில் இருக்க எந்த ஒரு சோர்ஸாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவர் சோர்ஸாலையும் இந்த ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு. அதுக்கான அர்த்தம் பூமியில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக நியூக்ளியர் பாம் இருந்தாலும், பூமியில் எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருந்தாலும் அந்த ஷிப்பெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, அந்த ஜம்ப் கட்டி டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட ஆஸ்மத் 5 கேலக்ஸிலே புத்திசாலி. அவரோட பிளானெட்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னாலஜி இருந்திருக்கும், அந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய எவ்வளோ பவர்ஃபுல்லான டிவைஸ் இருந்திருக்கும். பட் அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிருக்கும், அந்த பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். ஆஸ்மத்தாலேயே தடுத்திருக்க முடியாது. 5 கேலக்ஸிலேயே புத்திசாலியாக இருக்க ஆஸ்மத்தாலேயே தடுத்திருக்க முடியாது. பட் குவென் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபார்ம் எடுத்த உடனே என்னால் இவங்க எல்லாரையுமே அழிக்க முடியும், எல்லா ஹைபிரிட்ஸுமே அழிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கெவின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுவார். ஸோ என்னால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னாலும் பட் கெவின் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி ஸ்டாப் பண்ண, நீ உன் பவரை யூஸ் பண்ண அப்படின்னா உன்னுடைய ஹியூமன் ஃபார்ம்னு இழக்க வேண்டியது இருக்கும், அதனால் நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் குவென் மட்டும் அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஹைபிரிடையுமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும், அந்த ஹைபிரிட் ஷிப்புமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல நம்ம குவென் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது நமக்கு தெரிய வருது. ஏலியன்ஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா குவெனை வச்சு மட்டுமே ஒட்டுமொத்தமாக ஹைபிரிட் படையை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும். ஈவன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேகனே சொல்லியிருப்பாரு, உங்கள் யூனிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குவென் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி டேகன் சொல்லியிருப்பாரு. டேகன் மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து குவென் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேகனுடைய ஷீல்டு இருக்கு இல்லையா, அதை உடைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபார்மனைட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அசட் இருக்க கும்பலாக இருக்கட்டும், ஈவன் வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்காலிபர் நம்ம ஆஸ்ட்ரால் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மத் உருவாக ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், டேகனே கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் உடைச்சிருக்க முடியாது. ஸோ நம்ம டேகன் அதுக்கே பவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வில்கேக்ஸுக்கு டேகன் பவர்ஸ் கொடுத்துமே நம்ம ஆஸ்கான் பவர் யூஸ் பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை உடச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக நிறைய பவர் கொடுத்துருப்பாரு டேகன் நம்ம வில்கேக்ஸுக்கு, அதை எதுவும் யூஸ் பண்ணுமே உடஞ்சிருக்காது. பட் குவென் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் வந்து சும்மா கை வைப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு உடஞ்சிரும், அதுவும் சுக்காக உடஞ்சி போயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கை வச்சதுக்கே இந்த இடத்துல நம்ம குவெனுடைய பவர் எங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த ஷீல்டுலாம் சாதாரண ஷீல்டே கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு. பட் அதை ஜஸ்ட்டு கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருப்பாங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் அவங்க ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்டிமேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எபிசோடில் உன்னுடைய எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குவென். ஸோ குவென் நினச்சிருந்தா எல்லா அல்டிமேட் ஃபார்முமே அழிச்சிருக்க முடியும். பட் பென் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ ஹியூமன் ஃபார்ம் இழந்துருவேன்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், குவென் வந்து பார்த்தா ஜஸ்ட்டு கை வச்சு பார்த்தா ஷீல்டு உடஞ்சிருக்கும். அப்படி பார்த்தா அவங்க ஹியூமன் ஃபார்மை இழக்கவே இல்லையே, பிகாஸ் அவங்க பெருசாக பவர்ஸே யூஸ் பண்ணல. ஆண்ட்ராய்டோட பாதி பவர் என்ன காப்பாசிட்டி பவர் கூட அவங்க டச் பண்ணல. பட் அப்படி இருந்திருந்தும் அந்த ஷீல்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையை வச்சு உடச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆம்னிவர்ஸில் இவங்ககிட்ட லக்கி சாம்ஸ் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ லக்கி கேலாவும் இங்கே இருக்காங்க, அந்த லக்கி சாம்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இவங்களுடைய வெறும் 17 வயசுக்கு உட்பட்ட பவர்ஸ் தாங்க. விடோனா சொன்னதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆண்ட்ராய்ட் பவரே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஸை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கல் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இன்னும் நிறைய பவர்ஸ் நம்ம குவெனுக்கு கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்ட் பவர்ஸை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவென் வெறும் 16 வயசுக்குள்ளே 17-16 வயசுக்குள்ளே தான். ஸோ இப்போ அடல்ட்டு குவென் ஒரு 21 வயசுக்கு மேலே ஒரு 28 ஈவன் 30 வயசுல இருக்க குவென் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவெனுக்கிட்ட டைம் ட்ராவல் பவருமே இருக்குது. டைம் ட்ராவல் நம்ம குவெனால் பண்ண முடியும். நம்ம சீரிஸ்லேயே பார்த்துருப்போம், டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க நம்ம குவென் டெனிசன். ஸோ அவங்களுக்கு மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி டைம் ட்ராவலும் பண்ண முடியும். எக்கச்சக்கமான பவர்ஸ் நம்ம குவெனுக்கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா குவென் மல்டி டைமென்ஷன்ஸ் அழிக்கிற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ குவென் டெனிசனை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன், பிகாஸ் எதுக்கு லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குவென் ஓவர் பவர் சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா குவென் ஒவ்வொரு விதமான பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு எபிசோடில் டிஃப்ரெண்ட் பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவெனே போய் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் இன்வின்சிபிளாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா குவென் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே இன்வின்சிபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவெனுக்கு பவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், குவெனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே குவென் டெனிசன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.